நான் ஹேம்லதா மை நரேன் ஃபுட்ஸில் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ராகி சூப் பார்க்க போகிறோம். அதாவது ராகி மாவில், ஸ்ப்ரவுட்டட் ராகி மாவில் நம்ம எப்படி சூப் பண்ணி குடிக்கலாம், வெஜிடபிள் சூப் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது எப்படின்னா நம்மளோட வெயிட் லாஸ் பவுடர், கருப்பு கவுனி வெயிட் லாஸ் பவுடர் இருக்குது நம்மக்கிட்ட மை நரேன் ஃபுட்ஸில். அதை வாங்கி யூஸ் பண்ணுறவங்க எல்லாருமே முருங்கை இலை பொடி ப்ளஸ் நம்மளோட ஸ்ப்ரவுட்டட் ராகி ஃப்ளவரை வாங்கி ஏதோ ஒரு வேளை காலையில் வெயிட் லாஸ் பவுடர் எடுத்தாங்கன்னா ஈவினிங் பார்த்திங்கன்னா ராகி வெஜிடபிள் சூப் எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த ராகி வெஜிடபிள் சூப்பை நீங்கள் பண்ணி காமிங்க ஒரு டைமு. நீங்கள் சொல்கிறீங்க நாங்கள் வாங்குகிறோம், ஆனால் எங்களுக்கு நல்லா வர மாட்டேங்குது நாங்கள் பண்ணால், நீங்கள் ஒரு டைம் வீடியோவில் பண்ணி காமிங்க. நாங்கள் தெரியாதவங்களுக்கெல்லாம் நாங்கள் பார்த்து வீடியோ பார்த்து நாங்கள் செஞ்சுக்குவோம்ல, அதனுடைய அளவு எப்படி நீங்கள் பண்ணுறீங்க அது எல்லாமே எங்களுக்கு பார்த்துட்டா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு சொல்லி எல்லாருமே கேட்டதுனால நாம் இன்றைக்கி மை நரேன் ஃபுட்ஸில் பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்ப்ரவுட்டட் ராகி ஃப்ளவர் வச்சு இன்றைக்கி நம்ம காய்கறி சூப் மாதிரி பண்ணி குடிக்க போகிறோம். வாங்க அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன பொருளெல்லாம் வேணுங்கிறதையும் பார்த்துடலாம் வாங்க. முருங்கை இலை பொடி இது, அடுத்தது முளைக்கட்டி ராகி மாவு, அடுத்தது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நான் சின்ன ஆனியனோட தாள் எடுத்து வச்சுருக்கேன், கேரட்டு, இது கொஞ்சமாக பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். ஏன்னா சூப்புக்கு நம்ம வெங்காயம் அதிகமாக போட மாட்டோம், வெஜிடபிள்ஸ் தான் போடணும். நான் பார்த்திங்கன்னா இப்போ தாள் அதிகமாக போட்டு வெங்காயம் கேரட் ஜாஸ்தியாக போட்டிருக்கேன். இன்றைக்கி நம்ம கேரட்டை வச்சு தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அப்புறம் கொஞ்சம் மிளகும் சீரகத்தையும் நான் இதில் க்ரஷ் பண்ணி எடுத்துக்குவேன். இதில் நம்ம ஃபில் பண்ணிவிட்டு க்ரஷ் பண்ணிட்டோம்னா நம்ம இறக்குறதுக்கு முன்னாடி போட்டு நம்ம குடிச்சிக்கலாம். இப்போ வாங்க பார்க்கலாம். இப்போ நான் இதில் கிட்டத்தட்ட ஒரு 300 ml இருக்குது இந்த டம்ளரு. நம்ம 300 ml எடுக்கிறோம், தண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய ராகி மாவு, மை நரேன் ஃபுட்ஸோட முளைக்கட்டி ராகி மாவு, நான் பார்த்திங்கன்னா இந்த ஸ்பூனில் 1 2 2 ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, எங்கிட்ட கேட்டவங்க எல்லாருமே நம்ம மை நரேன் ஃபுட்ஸோட கருப்பு கவுனி வெயிட் லாஸ் பவுடர் வாங்கி யூஸ் பண்ணவங்க, நான் இங்கே சூப்பாக காய்கறி சூப் மாதிரி எடுத்துக்கங்க, ராகி சூப் பண்ணி சாப்பிடுங்கன்னு கேட்டதுனால நான் மாவு கம்மியாகவும் வெஜிடபிள்ஸ் அதிகமாகவும் நம்ம குடிக்கிற போது பார்த்திங்கன்னா இந்த மாவு இருக்கிறனால நமக்கு நல்லா குடிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். நீங்கள் நல்லா கட்டிலாம் ஒரு கலந்து விட்டுட்டு நீங்கள் கொஞ்சம் ஃப்ளேமை கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கோங்க. ஸ்லோ பண்ணிவிட்டு நம்மளுடைய வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டுடலாம். கேரட்டு, ஆனியன், கொஞ்சம் பீன்ஸ் எல்லாமே இருக்குது, போட்டுக்கலாம். போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் நம்ம அந்த ராகிக்குள்ளே காயிட்டு நல்லா வேகட்டும். ஒரு ஆஃப் பாயில் வந்தால் போதும். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க எல்லாருமே முழுசாக வேக வச்சிங்கன்னா அதுக்கு நியூட்ரிஷன் ஃபுல்லாக போயிடும். ஆஃப் ஸ்டீம்லேயே சாப்பிடுங்க, கம்பல்சரி ஆஃப் ஸ்டீம்லேயே எடுத்துக்குங்க. இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணலான்னா, நம்மளோட முருங்கை இலைப்பொடி இருக்குது பார்த்திங்களா, அதை நம்ம எடுத்துக்கணும். அதுக்கு குட்டி ஸ்பூனு நான், அதாவது இருக்குல்லையே ஸ்மால் சைஸ் ஸ்பூனில் இங்கே பாருங்கள் இவ்வளோதான் எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட கையில் எடுத்திங்கன்னா ஒரு 3 பிஞ்சு, ரொம்ப போடக்கூடாது. ஏன்னா தனியாக நீங்கள் சூப்பு இதாக குடிச்சிங்கன்னா, முருங்கைக்கீரை சூப் பண்ணையில் நீங்கள் தனியாக நிறைய எடுத்துக்கலாம். ராகி கூட போடையில் நீங்கள் கம்மியாக போட்டுக்கோங்க. ஒரு 3 பிஞ்ச் அளவு போட்டிங்கன்னா போதும். நல்லா நம்மளோட பாருங்கள் எவ்வளோ க்ரீனாக இருக்குன்னு உள்ள நல்லா ஒரு கலந்து விட்டுருங்க. பாருங்கள் நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள் நம்மளோட வெஜிடபிள்ஸ் எல்லாம் கேரட்டு, ஆனியன், பீன்ஸு, வெங்காயத்தாள், அதோடைய மனமே சூப்பராக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறீங்கன்னா, கொஞ்சமாக நம்ம சீரகம் போடுறோம். நம்மளோட செரிமானத்துக்காகத்தான் நம்ம ஜீரகம் சேர்த்துறோம். நம்ம கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் அப்படியே மிளகு நான் இதில் ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். அப்படியே க்ரஷ் பண்ணுன்னா அதில் விழுகும். கொஞ்சமாக மிளகு, ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு மிளகு. காரமே அவ்வளோதான், மிளகும் சீரகத்தில் இருக்கிற காரம் தான் உங்களுக்கு காரமே. நீங்கள் வேறு எதுவுமே ஸ்பைஸ் போடக்கூடாது. நாம் இப்போ என்னென்ன போட்டிருக்கோம்னா, ராகி மாவு கரைச்சிட்டு நம்ம நல்லா ஒரு கொதி வந்த பிறகு நம்ம வெஜிடபிள்ஸ் போட்டிருக்கோம். வெஜிடபிள்ஸ் நல்லா ஒரு ஆஃப் பாயில் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஒரு 3 பிஞ்சு நம்மளுடைய மை நரேன் ஃபுட்ஸோட முருங்கை இலை பொடி போட்டிருக்கோம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கலாம். உங்களுக்கு
வெயிட் லாஸில் வந்து சால்ட்டு, சுகரு எல்லாமே கொஞ்சம் கம்மியாக இருந்தால் தான் நல்லது. நான் வந்து 1/4 டீஸ்பூனுக்கு பக்கமாக போட்டிருக்கேன். டீஸ்பூனே கிடையாது, இது ஸ்மால் சைஸ் ஸ்பூனு. ஒரு 2 கிராம் தான் போட்டிருப்பேன். உப்பு கம்மியாக எடுத்துக்க வரைக்கும் ரொம்ப நல்லது தான் ஹெல்த்துக்கு. அது வெயிட் லாஸ் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. உப்பு, சுகர் ரெண்டுமே. பாருங்களேன், இன்னொரு 2 மினிட்ஸ் இருந்தால் போதும். இப்போ நம்மளுடைய ராகி வெஜிடபிள் சூப் ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்மளுடைய காய்கறி சூப் பாருங்கள், நம்ம சூப் பவுலில் மாற்றிக்கலாம். கிட்டத்தட்ட 350 ml இருக்கும். போதும். நீங்கள் காலையிலையோ ஈவினிங்கோ ஒரு 5 o'clock பார்த்து நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இதே இனஃபாக இருக்கும் உங்கள் வயிற்றுக்கு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். இப்போ நம்ம மை நரேனோட ஸ்ப்ரவுட்டட் ராகி ஃப்ளவரோட சூப்பு நம்ம ரெடி பண்ணிட்டோம். எப்படி பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்களா? இப்போ நம்ம முருங்கை இலை பொடி இதில் ஏன் போட்டேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம். கம்பல்சரி நம்மக்கிட்ட வந்து முருங்கை இலை பொடியும் கருவேப்பிலை பொடியும் கம்பல்சரி எல்லோரும் வாங்கிட்டே இருக்காங்க. ரீசன் என்னென்னா, லேடிஸும் சரி ஜென்ஸும் சரி, மெயினாக லேடிஸ்க்கு வந்து அயன் கண்டென்ட்டு ரொம்ப கம்மியாயிருது. நம்மளுக்கு கம்மியாகிறதுனால என்ன ஆயிடுது, பாடி ரொம்ப வீக் ஆகி டயர்ட் ஆகிடும். அதனால் என்ன பண்ணலான்னா, எல்லாருமே அயன் வந்து இப்போ எடுத்துக்க முடியறதில்ல. முருங்கைக்கீரை கிடைக்கிறவங்க எல்லோரும் என்ன பண்ணுறீங்கன்னா, பக்கத்துலேயே கிடச்சதுன்னா நீங்கள் சட்னியாக அரைக்கலாம், இல்லை தோசையில் போடலாம், நீங்கள் ரொட்டி சுடலாம், வடை சுடலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நல்லா பொரித்து காய வச்சு அலாசி நீங்கள் பவுடர் பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டு, இப்போ நான் உங்களுக்கு சூப்பில் ஆட் பண்ணி காமிச்சேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி சூப்பில் ஆட் பண்ணலாம். இல்லை நான் வந்து இன்றைக்கி ஸ்ப்ரவுட்டட் மை நரேனோட ஸ்ப்ரவுட்டட் ராகி ஃப்ளவரில் உங்களுக்கு வெஜிடபிள் சூப் மாதிரி பண்ணி காமிச்சேன். நீங்கள் வீட்டில் ஏதாவது ரெகுலராக ஒரு சூப் பண்ணுறீங்க, இல்லை ஒரு பருப்பு வந்து வெந்துட்டுருக்கு நம்ம அதை தண்ணியை வடித்து நம்மளுடைய முருங்கை இலை பொடியும் நம்மளுடைய கருவேப்பிலை பொடியும் ரெண்டையுமே ஏதோ ஒன்று, ஒரு நாள் நீங்கள் முருங்கை இலை பொடி எடுத்திங்கன்னா அடுத்த நாள் கருவேப்பிலை இலை பொடி எடுத்து 1/4 டீஸ்பூன் போட்டிங்கன்னா போதும். போட்டு அந்த தண்ணியில் கொஞ்சம் சால்ட்டு பெப்பரை ஆட் பண்ணி அந்த பருப்பு வடித்த தண்ணியிலையும் கூட நீங்கள் குடிக்கலாம். ரொம்ப உடம்புக்கு சப்போர்ட்டாக இருக்குது. ஆனால் இப்போ இருக்கிற பெண்கள் யாருமே நம்ம அதை செய்கிறதில்ல, ஹெல்த்தை வந்து கவனிச்சிக்கிறது இல்லை. ஆனால் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் நம்ம பார்த்தோம்னா ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணுறோம். போனோம்னா இன்றைக்கி 1000 ரூபா இல்லாமல் நம்ம வந்து செலவு பண்ணிட்டு திரும்பி வரவே முடியறதில்ல. பெண்களுக்கு பார்த்திங்கன்னா கால் வலி, கை வலி, இடுப்பு வலி எல்லாமே வலி இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லிக்கிட்டே தான் இருக்கோம். பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல வந்து தேவையான ஹெல்த்து சத்து பத்தலை. நம்மளோட சத்து பத்தலைன்னா உடம்புல என்ன ஆகும், கம்பல்சரி எல்லா இடத்துலையும் வலி வரும். எல்லா இடத்துலையுமே பிரச்சனைகள் காமிச்சிட்டே தான் இருக்கும். அந்த வலிகளோடையே நம்ம டே பை டே கடந்துக்கிட்டே தான் இருக்கிறோம். அந்த வலி அப்படியே தாங்கி பழகிட்டோம். நாள்பட என்ன பண்ணுறோம் நம்ம, சரி இன்றைக்கி இந்த வலி நாளைக்கு அந்த வலின்னு சொல்லி நம்ம நாள்பட வலியோடையே நம்ம கடந்து செல்ல இருக்குது. நம்ம வந்து இப்போ எல்லாருமே அப்படி தான் இருக்கோம். அதனால் இப்போ பார்த்திங்கன்னா மை நரேன் ஃபுட்ஸில் இது எல்லாமே இந்த பவுடரெல்லாம் ஏன் நான் இவ்வளோ தூரம் விளக்கமாக உங்களுக்கு சொல்கிறேன், ஏன் ஒவ்வொரு ஃபுட்லேயும் இது ஆட் பண்ணுங்கன்னு சொல்லிகிட்டே இருக்கேன்னா, இது எல்லாமே என் வீட்டில் என் ஃபேமிலிக்கு என் பசங்களுக்கு நான் பண்ணி கொடுத்தது. அதாவது என்னோடய வீட்லேயுமே என்னோடய பையன் பார்த்திங்கன்னா, பெரிய பையன் பார்த்திங்கன்னா நிறைய என்ன பண்ணுவார், சாப்பாட்டில் கருவேப்பிலை முதல்ல கருவேப்பிலை இலையை சின்ன வயசில் எடுத்து வச்சுருவார், வெங்காயத்தை எடுத்து வைப்பார், பூண்டு எடுத்து வச்சுருவார். இந்த மாதிரி பையன் எடுத்து வைக்கிற போது நம்மளுக்கு என்ன கஷ்டமாக இருக்கும், உடம்புக்கு தேவையான சத்து கிடைக்காம போயிடும், ஃப்யூச்சரில் கஷ்டப்படுவாங்க, வருத்தப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என் பையனுக்காக செய்யறதுக்காக நான் ஸ்டார்ட் பண்ணினதான் இது. நம்ம மை நரேனில் 51 ப்ராடக்ட் இருக்குது. 51 ப்ராடக்ட்டுமே நம்ம வீட்டுக்காக நான் வந்து செய்யறதுக்கு ஆரம்பித்தது தான். அதுக்கப்புறம் நான் பார்த்திங்கன்னா இப்போ எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுத்துட்ருக்கேன். காரணம் என்னென்னா, எல்லாமே வந்து நம்ம கைப்பட நம்மளே சுத்தமாக பண்ணி கொடுத்துட்ருக்கறனால அதனுடைய டேஸ்ட்டும் சரி, ஃப்ளேவர்ஸும் சரி, எந்தெந்த இப்போ முருங்கை இலைனா காலையில் பறிச்சுட்டு வந்தோம்னா இன்றைக்கி சாயங்காலத்துக்குள்ளே க்ளீன் பண்ணி கரெக்டாக அலாசி காய வச்சு இவ்வளோ மணி நேரம் தான் காயணும். நம்ம சூரிய ஒளியிலே இவ்வளோ மணி நேரம் வைக்கணும் தான் ஒரு கணக்கு இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இப்படி தான் இருக்குன்னு ஒரு டைமிங் இருக்குது. அந்த டைம் பிரகாரம் நம்ம காய வச்சு நம்ம பவுடர் பண்ணி கொடுத்துட்ருக்கறனால அந்த குவாலிட்டி மாறாமல் இருக்குது நம்மக்கிட்ட. நீங்கள் தேவைப்படுறவங்க பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட கருவேப்பிலை பொடி, முருங்கை இலை பொடி, அதேமாதிரி சாத பொடிகள், அதேமாதிரி மாவு ஹெல்த்தி ஃபுட் ப்ராடக்ட்டு, மால்ட் வெரைட்டி, ஆயில் எல்லாமே நம்மக்கிட்ட கிடைக்குது. தேவைப்படுறவங்க 9790054868க்கு காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.